வணக்கம். ஜிஎஸ்டி விஷயத்துல நாம வாங்குற எல்லா பொருட்களுக்கும் வர்ற கிரெடிட்டை முழுசா பயன்படுத்த முடியுமா? சில சமயம் முடியாது. அப்போ நாம தப்பா கிளைம் பண்ணின வரிக்கடனை எப்படி சரி பண்றது? அத பத்தி தான் இன்னைக்கு நாம டீடைலா பார்க்க போறோம். இதுக்கு பேர் தான் உள்ளீட்டு வரிக்கடன் திருப்பம், அதாவது ஐடிசி ரிவர்சல். வாங்க இத ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். உங்க பிசினஸ்ல ஜிஎஸ்டி இருக்கிற பொருட்களையும் விக்கிறீங்க, ஜிஎஸ்டி இல்லாத பொருட்களையும் விக்கிறீங்களா? அப்படின்னா நீங்க கிளைம் பண்ற இன்புட் டாக்ஸ் கிரெடிட் கரெக்ட் தானா? இது நிறைய பேருக்கு வர்ற ஒரு பொதுவான சந்தேகம். சரியா கணக்கு பண்ணலனா உங்க லாபத்துல கூட பாதிப்பு வரலாம். வாங்க இன்னைக்கு இந்த குழப்பத்துக்கு ஒரு தெளிவான தீர்வை கண்டுபிடிப்போம். இந்த டாபிக்கை நாம ஸ்டெப் பை ஸ்டெப்பா புரிஞ்சுக்க போறோம். முதல்ல காமன் கிரெடிட்னா என்னன்னு பார்ப்போம். அப்புறம் டெய்லி யூஸ் பண்ற இன்புட்ஸுக்கும் மிஷினரி மாதிரி கேபிட்டல் குட்ஸுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை பார்ப்போம். கடைசியா இதெல்லாம் உங்க பிசினஸ்க்கு ஏன் ரொம்ப முக்கியம்னு தெரிஞ்சுக்கலாம். சரி வாங்க முதல் விஷயத்துக்குள்ள போலாம். நீங்க ஒரு பொருளை வாங்குறீங்க, அதை வச்சு ஜிஎஸ்டி இருக்கிற ஒரு பொருளையும் தயாரிக்கிறீங்க, ஜிஎஸ்டி இல்லாத ஒரு பொருளையும் தயாரிக்கிறீங்க. அப்போ அதுக்கு கட்டின ஜிஎஸ்டியை எப்படி சரியா பிரிச்சு கிளைம் பண்றது? இதுதான் காமன் கிரெடிட் புதிர். இத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க வாங்கின மூலப்பொருளுக்கு முழு வரியையும் கிரெடிட்டா எடுக்க முடியாது. ஏன்னா அதுல ஒரு பகுதி வரி இல்லாத விற்பனைக்கு போயிடுச்சு. சட்டப்படி வரி இல்லாத விற்பனைக்கு இன்புட் டாக்ஸ் கிரெடிட் கிடையாது. இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு பேரு தான் ஐடிசி ரிவர்சல். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, உங்களுக்கு தகுதி இல்லாத ஒரு பகுதிக்கு நீங்க கிரெடிட் கிளைம் பண்ணியிருந்தா அதை சரி செஞ்சு கவர்மெண்ட்டுக்கு திருப்பி கொடுக்கறது தான் இந்த ப்ராசஸ். இது உங்க கணக்குகளை எப்பவும் சரியா வச்சுக்க ரொம்ப உதவும். இப்ப இதுக்கான முதல் சொல்யூஷனுக்கு வருவோம். நம்மளோட அன்றாட இன்புட்ஸ், அதாவது மூலப்பொருட்கள், சேவைகள், இதுக்கெல்லாம் வர்ற ஐடிசியை எப்படி கரெக்டா பிரிக்கிறதுன்னு சிஜிஎஸ்டி ரூல் 42 ரொம்ப தெளிவா சொல்லுது. இதுதான் இந்த முழு ப்ராசஸுக்கும் பேஸ்மெண்ட் மாதிரி. இந்த ரூல் பார்க்க ஒரு பெரிய ஃபார்முலா மாதிரி தெரியலாம். ஆனா இதை நாம 5 ஸ்டெப்ஸா பிரிச்சுக்கலாம். ஸ்டெப் 1, ஒரு மாசத்துல உங்களுக்கு வந்த மொத்த ஐடிசி எவ்வளோன்னு பாருங்க. ஸ்டெப் 2, அதுல பர்சனல் யூஸ் இல்லனா வரி இல்லாத விற்பனைக்கு மட்டும் யூஸ் பண்ணின கிரெடிட்டை கழிச்சிடுங்க. ஸ்டெப் 3, இப்போ உங்களுக்கு கிடைக்கிற பேலன்ஸ் தான் காமன் கிரெடிட். ஸ்டெப் 4, இந்த காமன் கிரெடிட்ல இருந்து எவ்வளோ ரிவர்ஸ் பண்ணணும்னு கணக்கு பண்ணுங்க. ஸ்டெப் 5, கடைசியா மீதி இருக்கிற தகுதியான கிரெடிட்டை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த காமன் கிரெடிட் அல்லது C2 அப்படிங்கிறது தான் இந்த கணக்கிலேயே ஹீரோ. இதுதான் ஜிஎஸ்டி இருக்கிற சேல்ஸுக்கும் ஜிஎஸ்டி இல்லாத சேல்ஸுக்கும் பொதுவா யூஸ் பண்ணின பொருட்களோட வரி. இதைத்தான் நாம ஒரு விகிதாச்சார அடிப்படையில பிரிக்க போறோம். சரி, அந்த காமன் கிரெடிட்டை எப்படி பிரிக்கிறது? இதுக்கு 2 ஃபார்முலா இருக்கு. D1 அப்படிங்கிறது உங்க மொத்த சேல்ஸ்ல வரி இல்லாத சேல்ஸ் எவ்வளோ பர்சன்ட்டோ அதே பர்சன்ட்டை காமன் கிரெடிட்டை திருப்ப வேண்டிய தொகை. D2 அப்படிங்கிறது பர்சனல் யூஸ்க்காக கவர்மெண்டே ஃபிக்ஸ் பண்ணின ஒரு 5%. இது நம்ம கணக்கீட்டை இன்னும் கொஞ்சம் சுலபமாக்கும். பாருங்க, இந்த கணக்குல ஒரு சின்ன நம்பர் தப்பானா கூட அது உங்க டாக்ஸ் லயபிலிட்டியில பெரிய மாற்றத்தை கொண்டு வரலாம். அதனால ஒவ்வொரு மாசமும் இதை ரொம்ப துல்லியமா கணக்கு பண்றது அவசியமான ஒண்ணு. இந்த கணக்குகள்லாம் உங்களுக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டடா ஃபீல் ஆச்சுன்னா கவலையே படாதீங்க. நேதி டாக்ஸ் சொல்யூஷன்ஸ் மாதிரி இருக்கிற டாக்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட நீங்க உதவி கேட்கலாம். அவங்க உங்க ஜிஎஸ்டி ரிட்டர்ன்ஸ் சரியா ஃபைல் பண்ணி நீங்க சரியான கிரெடிட்டை எடுக்கவும் சரியான தொகையை ரிவர்ஸ் பண்ணவும் ரொம்ப துல்லியமா ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகே, இது வரைக்கும் நாம டெய்லி வாங்குற பொருட்களை பத்தி பார்த்தோம். அடுத்து மெஷினரி, கம்ப்யூட்டர்ஸ் மாதிரி பெரிய சொத்துக்களுக்கு, அதாவது கேபிட்டல் குட்ஸ்க்கு என்ன பண்றது? அதுக்குன்னு விதி 43ன்னு ஒரு தனி ரூல் இருக்கு. இதோட அணுகுமுறை கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். ரூல் 43ல ரொம்ப முக்கியமான அம்சம் இதுதான். கவர்மெண்ட் ஒரு கேபிட்டல் குட்டோட ஆயுட்காலத்தை 5 வருஷம், அதாவது 60 மாசமா கணக்குல எடுத்துக்குது. ஏன்னா அதோட பலன் நமக்கு நீண்ட காலத்துக்கு கிடைக்கும் இல்லையா? அதனால அதுக்கான கிரெடிட்டையும் ஒரே மாசத்துல கணக்கு பண்ணாம அதோட முழு ஆயுளுக்கும் பிரிச்சிடுறாங்க. இதோட கணக்கு ரொம்ப சிம்பிள். அந்த கேபிட்டல் குட்ஸுக்கான காமன் கிரெடிட்டை 60ஆல டிவைட் பண்ணி ஒரு மாசத்துக்கான கிரெடிட்டை கண்டுபிடிச்சுக்கணும். அப்புறம் ஒவ்வொரு மாசமும் உங்க வரி இல்லாத சேல்ஸ் எவ்வளோ இருக்கோ அதுக்கேத்த மாதிரி ஒரு சின்ன தொகையை மட்டும் ரிவர்ஸ் பண்ணினா போதும். இது 60 மாசத்துக்கு தொடரும் ஒரு ப்ராசஸ். இந்த கம்பாரிசன் பாருங்க, உங்களுக்கு தெளிவா புரியும். ரூல் 42 அப்படிங்கிறது மாசம் பண்ற ஒரு ஷார்ட் டேர்ம் கணக்கு. ஆனா ரூல் 43 அப்படிங்கிறது ஒரு லாங் டேர்ம், 5 வருஷத்துக்கான கணக்கு. இந்த வித்தியாசத்தை மனசுல வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ சில ஸ்பெஷல் சிச்சுவேஷன்ஸ்ல என்ன நடக்கும்னு குயிக்கா பாத்திரலாம். இதுக்காகவே ரூல் 44 மற்றும் 45 இருக்கு. இது எல்லாருக்கும் அப்ளை ஆகாது, ஆனா தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. இந்த ரூல்ஸ் எப்போ யூஸ் ஆகும்? ரூல் 44,
நீங்க உங்க ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷனை கேன்சல் பண்ணும்போது உங்க கையில இருக்கிற ஸ்டாக் மற்றும் கேபிட்டல் குட்ஸ்க்கான ஐடிசியை திருப்பி கொடுக்கணும்னு சொல்லுது. ரூல் 45 நீங்க உங்க பொருட்களை ஜாப் ஒர்க்குக்கு அனுப்பும்போது அதை ஐடிசி 04 ஃபார்ம்ல சரியா ட்ராக் பண்ணணும்னு சொல்லுது. இது ரெண்டுமே ரொம்ப முக்கியமான கம்ப்ளைன்ஸ் விஷயங்கள். இவ்வளோ நேரம் நம்ம டெக்னிக்கலா நிறைய விஷயம் பார்த்தோம். எல்லாம் சரிதான். ஆனா இதெல்லாம் சரியா பண்றதால உங்க பிசினஸுக்கு என்ன நல்லது நடக்கும்? அந்த முக்கியமான பாயிண்ட்டுக்கு இப்போ வருவோம். முக்கியமான விஷயம் இதுதான். முதல்ல இந்த ரூல்ஸை கரெக்டா ஃபாலோ பண்ணா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ₹1 கிரெடிட் கூட மிஸ் ஆகாது. ரெண்டாவது, தேவையில்லாத வட்டி, பெனால்டி மாதிரியான பிரச்சனைகள்ல இருந்து தப்பிக்கலாம். மூணாவது, உங்க புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் எப்பவும் பக்காவா சுத்தமா இருக்கும். இது உங்க பிசினஸோட ஃபைனான்ஷியல் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இந்த ஒரு விஷயத்த எப்பவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சட்டத்தை ஃபாலோ பண்றதுக்கு கொஞ்சம் மெனக்கெட வேண்டியிருக்கலாம். ஆனா அதை பண்ணாம விட்டா வர்ற நஷ்டமும் அபராதங்களும் அதை விட பல மடங்கு அதிகமா இருக்கும். உங்க ஐடிசி கணக்குகள்ல ஏதாவது சந்தேகம் இருந்தாலோ இல்ல ஒரு எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் தேவைப்பட்டாலோ நீங்க தாராளமா பண்ணலாம். அவங்களோட தொடர்பு எண் இங்க கொடுத்துருக்கு. கடைசியா இந்த கேள்வியோட நான் முடிச்சுக்கிறேன். உங்க பிசினஸ்ல உங்களுக்கு வரவேண்டிய பணத்தை நீங்களே இழந்துட்டு இருக்கீங்களா? இல்லனா தெரியாம தப்பு பண்ணி தேவையில்லாம அபராதம் கட்ட போறீங்களா? யோசிங்க. ஒரு சின்ன சந்தேகம் இருந்தாலும் அதை உடனே சரி பண்ணிக்கிறதா புத்திசாலித்தனம். நிபுணர்களோட உதவியை நாடுங்க. சரியான நேரத்தில் எடுக்கிற ஒரு சின்ன முடிவு உங்க பிசினஸை பெரிய சிக்கல்கள்ல இருந்து காப்பாத்தும்.